அண்மைச் செய்தி. புழல் சிறையில் உயர் பாதுகாப்பு பிரிவில் நடத்தப்பட்ட சோதனையில் 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. புழல் சிறையில் உயர் பாதுகாப்பு பிரிவில் நடத்தப்பட்ட சோதனையில் 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. புழல் சிறை, அதாவது 2 அலகுகள் இருக்கிறது. தண்டனை கைதிகளுக்கான பகுதி, அதே போன்று விசாரணை கைதிகளுக்கான பகுதி என 2 அலகுகள் செயல்படுகிறது. இதுல தண்டனை கைதிகளுக்கான சிறையில இந்த உயர் பாதுகாப்பு பிரிவு, 2 சிறைகளிலுமே அது போன்ற உயர் பாதுகாப்பு பிரிவு இருக்கும். இந்த தண்டனை கைதிகளுக்கான உயர் பாதுகாப்பு பிரிவு என்பது 2 அடுக்கு சோதனைகளை கொண்டது. எப்பொழுதுமே தீவிர கண்காணிப்புல இருக்கும். இந்த மின்சார வசதி கூட எப்பொழுதும் துண்டிக்கப்படாத அளவிற்கான எப்பொழுதுமே ஒரு தீவிர கண்காணிப்புல இருப்பாங்க. இந்த சிறையில தான் QRT என்று சொல்லக்கூடிய ஒரு புழலில் இருக்கக்கூடிய ஒரு அதிரடி படைகள் திடீரென இது போன்ற தகவல் அந்த சோதனையில் ஈடுபடுவார்கள். அந்த குழுவினர் சென்று இந்த உயர் பாதுகாப்பு பிரிவுல இந்த சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனையில் 2 ஐபோன்கள், 2 ஆண்ட்ராய்டு போன்கள், அதே போன்று பட்டன் போன்கள் என 5 போன்கள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டார்கள். சார்ஜருடன் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த உயர் பாதுகாப்பு பிரிவுல யாரெல்லாம் இருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால், பயங்கரவாத வழக்குகளில் கைது செய்யப்படக்கூடியவர்கள், அதே போன்று பயங்கர ரவுடிகள், A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவுடிகள், இது போன்ற முக்கிய குற்றவாளிகள் எல்லாம் இந்த உயர் பாதுகாப்பு பிரிவில் தான் தீவிரமாக தனித்தனி சிறையிலே வைக்கப்பட்டிருப்பார்கள். இந்த உயர் பாதுகாப்பு பிரிவுல சென்னையினுடைய பிரபல தாதா CD மணி இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அதே போன்று அரும்பாக்கம் ராதா என்ற ரவுடியும் ஆயுள் தண்டனை கைதியாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். மதுரையைச் சேர்ந்த பிரபல தாதா வெள்ளக்காளி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று இந்த ரவுடியும் அந்த சிறையில் தான் இருக்கிறார். இந்த அறைகளில் இருந்துதான் இந்த செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இங்க இரண்டு அடுக்கு பாதுகாப்பு, அதாவது சோதனை மீறிதான் உள்ளே செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜாமர் கருவியும் இந்த பகுதியிலே இந்த உயர் பாதுகாப்பு பிரிவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை மீறியும் எப்படி செல்போன்கள் உள்ளே பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த பயங்கர ரவுடிகள் இருக்கக்கூடிய சிறையில் எடுக்கப்பட்டிருப்பதனால இவர்கள் சிறையில் இருந்தபடியே எதுவும் கொலை சம்பவங்களுக்கு திட்டம் தீட்டினார்களா, இதை யார் உள்ளே சென்று கொடுத்தது, சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களுடைய ஒரு உடந்தை இல்லாமல், அவர்கள் உடந்தையாக செயல்படாமல் இப்படி ரவுடிகளுக்கு செல்போன்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதனால இது குறித்து உயர் அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கி இருக்கிறார்கள். இது குறித்து புழல் காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரும் ஒரு பக்கம் விசாரணையில் இறங்கி இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.